guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட்டான எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பெப்பர் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி நான் வீட்டிலேயே அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வைப்பேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறமா சிக்கன் 65 நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி எல்லாரும் வந்திருந்தாங்க. டே எப்படி போச்சுனே தெரியல, ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறமா அவியல், சாம்பார், ரசம் எல்லாமே பண்ணியிருந்தேங்க. நல்லா இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்சுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கலாம். 2 to 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன், உங்களுக்கு வேண்டாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா எங்களுக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கிற மெர்சி சிக்கன் 65 மசாலா தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். அதை ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா சிக்கன்லேயுமே மசாலா நல்லா ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகணுங்க. நான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே நல்லா மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா சிக்கனோட சேர்கிற மாதிரி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை இப்போமா ஒரு மூடு போட்டு மூடி ஒரு 1/2 hour to 1 hour கூட ஊற விட்டுறலாம். ஊறுற அளவு எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போது பெப்பர் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. நான் ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டேங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே 1 to 1.5 ஸ்பூனுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா கிரேவி சூப்பராக வருங்க. சேர்த்து கரிஞ்சிடாத அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கறியை விட்டுறக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. வத்தல் தூள் நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி மசாலா சேர்த்துருக்கிறேன். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. என்னோடய மிக்ஸி கொஞ்சம் அரைப்படாது, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு உள்ளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் உள்ளி இல்லைன்னா பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். நல்லா நான் எடுத்து வச்சுருக்கிற உள்ளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வருங்க. நல்லா உள்ளியை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் உள்ளி கொஞ்சம் நல்லாவே வதங்கி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இப்போ உள்ளி நல்லாவே வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி தக்காளி நல்லா குழையிற வெந்து வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி ஒரு 2 minutes வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 to 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா தக்காளி வெங்காயம் கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்கணும் தேவையில்லை. அதனால் நம்ம அந்த பெப்பர் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மற்ற எந்த பொடியுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க. 1/2 tablespoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவும் மஞ்சள் தூளும் நம்மளோட உள்ளி அப்புறமா தக்காளி அந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரணுங்க. அதுக்கு நம்ம நல்லா வதக்கி நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 minutes மட்டும் சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் நல்லா நான் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேங்க. அதை எடுத்து ஒரு 1/2 kg to 3/4 kg இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிக்கனை நல்லா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த சிக்கன் கூட நம்மளோட கிரேவி நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா சிக்கனோட எல்லா பார்ட்ஸ்லையுமே நம்மளோட கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க இன்றைக்கி. ஏன்னா நான் வந்து கிரேவியாக தான் பண்ணுறேன். சாம்பார் ரசம் இருக்கிறதுனால நல்லா கட்டியாக கிரேவியாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறேங்க. நீங்கள் வந்து தண்ணியாக வேணும், குழம்பா தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைட் பை சைடாக தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் அரைக்காமல் கூட நம்ம இது பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கிறேங்க. தேங்காய் அரைக்காமல் செஞ்சாலும் அது டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட். எனக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும், தேங்காய் பால் ஆட் பண்ணுற ஃப்ளேவர். அதனால நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால், அதுவும் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக நல்லா அரைச்சி அந்த ஒரு டைம் வர அந்த ஃபஸ்ட்டு பால் மட்டும் தான் எடுப்பேங்க. அதை மட்டும் எடுத்து நல்லா கட்டியாக அது இருக்கும். நம்ம கிரேவி கூட அந்த தேங்காய் பாலை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது சூப்பர் ஃப்ளேவராக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கட்டியான தேங்காய் பாலை நம்ம கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், கொதிச்சு வரும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுங்க, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் மல்லி இலையை மேல்ட்டால நல்லா தூவி விட்டுக்கோங்க. மல்லி இலையை போட்டுட்டு நம்ம இப்போ பேன் ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறமா சைட் பை சைடாக நம்ம சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க, அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடு பண்ணி ஆயில் ஹீட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்மளோட சிக்கன் பொரிக்கிறதுக்காக பரப்பி வச்சுருந்தோம்ல மசாலா எல்லாம் சேர்த்து அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டி பேட்ஜாக போட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் நம்ம அம்மா அப்பாவோ அண்ணாவோ நம்ம கூட பிறந்தவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஃபேஸ் ரொம்பவே பிரைட் ஆயிரும். அது வெளியிலையும் எல்லாருக்குமே தெரியும். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, பசங்க என்ஜாய் பண்ணுறத விட நம்ம ஃபேஸ் பசங்க நம்ம பாட்டி தாத்தா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா அப்பா இல்லை, நம்ம அண்ணாலாம் வந்திருக்காங்க. அதனால நம்ம ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, பசங்களை விட நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அதாங்க, நம்ம அம்மா அப்பா யார் தான் இருக்கட்டும், நம்ம அம்மா அப்பா மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நம்ம இதை எடுத்துக்கலாம், எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ 2 to 3 பேட்ச் இருக்குங்க சிக்கன். அப்புறமா எங்கள் வீட்டில் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாதி சாப்பிட்ருவோங்க. ஏன்னா அதுக்கு சாப்பாடில் வச்சு சாப்பிடணும் அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா அந்த சிக்கன் 65 ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இங்கே பொரிச்சிட்டு இருக்கும்போதே நாங்கள் ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுட்டே இருப்பேன். என் பசங்களாக இருக்கட்டும் சரி, என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் சரி, நானாக இருக்கட்டும். இன்றைக்கி எங்கள் அண்ணன், நான், என் பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருந்தோங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 பெப்பர் சிக்கன் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சாதம், ரசம், சைட் பை சைடாக ரசம் சாதம் எல்லாமே வச்சுக்கிட்டேன். பெப்பர் சிக்கன், அப்புறமா நம்மளோட ஸ்பெஷலான சிக்கன் 65, சாம்பார், அவியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட்றலாம். தேவையான அளவு சாப்பாடு வச்சுக்கலாங்க. சாப்பாடு வச்சுக்கிட்டு ரசம் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம இப்போ ஸ்பெஷலாக ரெடி பண்ண சூப்பர் டேஸ்டான பெப்பர் சிக்கன் எடுத்து வச்சுக்கலாங்க. உண்மையாகவேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சிக்கன் வைக்கிறத விட இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் பாருங்கள், நீங்களே தொடர்ந்து இதே வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நம்மளோட ஸ்பெஷலான சிக்கன் 65 பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. பாதி நாங்கள் அப்போவே சாப்பிட்டோங்க. அப்புறமா நம்மளோட சாம்பார் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறமா அவியல் எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.